நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் சர்வவல்லமையுள்ள கர்த்தர். அவர் இந்த பகல் வேளையிலே அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்துக்கொள்வோம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் இம்மட்டுமாய் நம்மோடு பேசின வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு 2வது நிருபமாக அவர் எழுதும் போது ஒரு காரியத்தை அந்த சபைக்கு அவர் சொல்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறதா? ஆம் என்றும் ஆமென் என்றும் எனக்கு இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? ஆம் என்றே இருக்கிறது, ஆமென் என்றே இருக்கிறது. அவர் அதை எஸ் என்று சொல்லுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவதிலே அவர் ஆமென் என்றும் ஆம் என்றும் அன்னைக்கே அவர் என்ன செய்தார்? அங்கீகரித்தார். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அங்கீகாரம் உங்க வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே என்ன செய்கிறது? காணப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வருஷத்துல 2020ஆம் வருஷத்துல தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போயிருக்கலாம். அது நடக்கலையே என்ற ஒருவேளை ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு மனவேதனை, ஒரு மன கஷ்டம் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால் இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அருமையான மகளே, அருமையான மகனே, அருமையான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில நான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அது நிறைவேறாமல் போனதோ என்று உனக்குள்ளே காணப்படுகிற கேள்விக்கு ஒரு பதில் ஆம், ஆமென் என்று அதை நிறைவேறும்படி நான் ஏற்கனவே அவைகளை அங்கீகரித்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள், கஷ்டங்கள், தேவையின்மத்தில் இருந்த அந்த என்ன சொல்றது, அந்த அனுபவங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்குள்ள நிறைவேறாமல் போனதோ என்ற சந்தேக சூழ்நிலைகளை, மாம்சத்திலே உண்டாகிற சிந்தனைகள், சூழ்நிலைகள் உருவாக்கி இருக்கலாம். அதற்காக அவருடைய வார்த்தை, வாக்குத்தத்தம் என்ன செய்யற? நிறைவேறாமல் போகவே இல்லை, அது நிறைவேறக்கூடியதாகவே இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, கடைசி ஆராதனைப்பா, என்ன வார்த்தையை நான் பேசணும், என்ன வார்த்தையை நான் சொல்லணும் அப்படிங்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு சொல்லும் போது சொன்னாரு, இந்த வருஷத்துல அவங்க கேட்ட எல்லா பிரச்சனமும், எல்லா வாக்குத்தத்தங்களும் அவங்களுக்கு எப்படி நிறைவேறதா இருக்கிறது? ஆம் என்றும் ஆமென் என்று என்ன செய்யும்? நிறைவேற. ஒருவேளை இதுவரைக்கும் நிறைவேறல அப்படின்னு நினைப்பார்கள், ஆனால் இந்த வாரத்துல அதை நான் நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை நான் கட்டி எழுப்ப போகிறேன். அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள எதை கொண்டு வரவும்? வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடியதாய் கொண்டு வரவும். அதை நான் ஆமென் என்று அங்கீகரித்தபடினால என் ஜனமாய் இருக்கிற என் பிள்ளைகளும் ஆம், ஆமென் என்று அங்கீகரிக்கும் பொழுது அது நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில நடக்கும். தேவனுடைய பார்வையில் ஆம் என்றும் இருக்கும்போது நம்முடைய பார்வையில் ஆம் என்று இருக்கிறதா? அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை கேட்ட உடனே எப்படி அங்கீகரிப்பாங்க தெரியுமா? ஆமென், ஆமென். ஆனா சிலருடைய வாழ்க்கையில அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் என்ன செய்வாங்க? அது ஆமென். ஒருவேளை அது அவங்க குத்தக்கூடியதா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? அது நமக்கு அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, left and right and straight and back. மிடில் இருக்க யாருக்கு கிடையாது. சபையில உங்கள்கிட்ட பேசாம ஆண்டவர் வேற யார்கிட்ட பேசுவார்? உங்களுக்கு பேசாம ஆண்டவர் வேற யாருக்கு பேசுவார்?
தகப்பன் தன் பிள்ளைகளோடு பேசாமல் புறஜாதியாரோடு பேசுவாரோ? சபையில் இருக்கிறவர்களே அவருடைய பிள்ளைகள். ஆமென். எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதமா வச்சா மட்டும் நம்ம பிள்ளைகளா? ஏன் நம்மளை சிரிச்சுக்கலன்னா? வேதம் சொல்லுது, எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை என்ன செய்கிறார்? சிரிச்சுக்கிறார். கடந்த நாட்கள்ல சகோதரி ஜெபஸ்ரீ சிஸ்டர் நான் ஒரு காரியத்தை சொன்னேன். ரொம்ப கலவீனமா இருக்கு பாஸ்டர், ரொம்ப போராட்டமா இருக்கு பாஸ்டர். அப்போ அவங்க நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் சிஸ்டர், உங்களை என்ன செய்யறாரு? ரொம்ப நேசிக்கிறாரு. இப்போ அவங்க சொன்னாங்க, இந்த பாஷை எப்படி சொல்றீங்க, சாதாரணமா சொல்றீங்களே அப்படின்னா. நான் சொன்னேன், ஏதோ சொல்லுது, எவனை சிரிச்சுக்கிறாரோ அவன் மேல எப்படி இருக்கிறாரு? ரொம்ப அன்பா இருக்கிறாராம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். உலகத்துல நிறைய பேருக்கு இந்த தலைவனம் இல்லை, இந்த நெருக்கம் இல்லை. ஆமென். ஆனா நம்முடைய பிள்ளைகளை தலைவனப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்காருன்னா ரொம்ப என்ன செய்யறாரு? உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போகிற அற்புதத்தை உலகத்துல யாருக்குமே அவர் செஞ்சிருக்க மாட்டாரு, உங்களுக்கு செய்வாரு. ஏன்னா உங்களை நேசிக்கிறபடினால உங்களுக்கு செய்வாரு. உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதத்தை மற்ற யாரும் பார்த்துட்டு சொல்லுவாங்க, எங்க வாழ்க்கையில கூட அப்படி நடக்கலையே, உங்க வாழ்க்கை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாருன்னா ரொம்ப நேசிச்சிருக்கிறாரு உங்களை. பலவீனம் உண்மைதான், பாடுகள் உண்மைதான், கஷ்டம் உண்மைதான். ஆனா அவைகளை சகிக்கும் பொழுது அதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னா, அவருடைய நேசத்தினுடைய உச்சதமான அனுபவம் இருக்கும். ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் நம்மளை நேசிச்சு நம்மளை ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி நம்ம எவ்வளவு நேசிச்சிருக்கேன்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தும் போது இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும், உலகத்தையே உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்க மேல என் மேல வச்சிருக்கிற அந்த விலகப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது அதை பார்க்கறீங்க பாருங்க, அதுல கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேற ஒரு சந்தோஷம் உலகத்துல ஒன்றுமே இல்லை. நம்மளால அதை ஜீரணிக்கவே முடியாது. அந்த அன்பை ஜீரணிக்கவே முடியாது. எத்தனையோ நான் அழுதுருக்கேன், அந்த அன்பை பார்த்து அனுபவிச்சு அழுதுருக்கேன். உடஞ்சிடும், உள்ளம்னா உடஞ்சிடும். ஏன்னா நம்ம அதுக்கு தகுதியே கிடையாது. நம்ம மேல கரண்ட் ஷாக் அடிச்ச உடனே நம்மளை தூக்கி எரிது எது தெரியுமா? சொல்லுங்க, எதுக்கு? அந்த பவரை நம்ம சரீரம் என்ன செய்ய முடியல தாங்க. சில மனுஷங்க இருக்காங்க, எத்தனை வால்ட் கரண்டையும் அவங்க சரீரத்துல கொடுத்த அசராம என்ன செய்வான்? ஆப்பாட்டு இருக்கான். வாயில வச்சாலும் பல்ப் எரியுது, கையில வச்சா பல்ப் எரியுது. என்னமோ தெரியல, ஆண்டவர் அற்புதமா அவனை மட்டும் படைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா நம்ம உடம்புல கொண்டு வச்சா ஒரு சுண்டு சுண்டி எரிஞ்சிரும், தூக்கி தூர எரிஞ்சிரும். எந்த இடத்துல அடிச்சதோ அந்த இடம் கொஞ்ச நேரத்துக்கு மறந்து போயிடும். ஒரு கரண்டுக்கு நம்மளை உண்டாக்கின ஆண்டவருடைய அன்பை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் வைங்களேன், உண்மையிலே நொறுக்கிடுவோம். ஏன்னா அவருக்கு முன்னால நிற்கவே முடியாது. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே என்னை விட்டு நீ போக வேண்டும், என்னை விட்டு நீர் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். நான் பாவியான மனுஷன், நீங்க என் படகுல எனக்கு முன்னால இருந்து இப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துவதற்கு நான் தகுதியே கிடையாது, நான் பாவியான மனுஷனே அப்படிங்கிறான். இன்னொரு மனுஷன் ஆண்டவர்ட்ட ஒரு எக்ஸாம்ல சொல்லும் போது 2 நபர்களை சுட்டி காட்டி 2 பேர் தேவாலயத்துல போய் ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் சொல்றான், நான் வாரத்துல அப்படி ஜெபம் பண்ணுவேன், தசமம் கொடுப்பேன், நான் அப்படி பண்ணுவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபிக்கிறதுனாலயோ கொடுக்கிறதுனாலயோ அல்லது கனத்தை இதெல்லாம் ஆவிக்குரிய அனுபவமே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச நபத்தை நான் சொல்ற காரியம்னா, டாப்லயும் போகக்கூடாது. எங்க போகக்கூடாது? ஆவிக்குரிய வாழ்க்கையில உத்தரத்தையும் போய் தொடக்கூடாது, கீழையும் போகக்கூடாது, மிடில்லே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. மேல போன அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கேன், அதாவது பாதாளத்துல கிடக்கிறவங்க, அவங்களுக்கும் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லாம இன்னைக்கு கிடக்கிறத நான் பார்க்கிறேன். அதே போல கீழே போன ஆட்களும் மேல எழுப்பி வர்றது கஷ்டமான காரியம். ஆமென் சொல்லுங்க. மிடில்லே இருக்கணும். ஆமென். அவன் பேசினா அவன் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கல. ஒருத்தன் சொல்றான், நான் பாவியான மனுஷன், என் மேல் கிருபை ஆயிரும். உங்களை பார்க்கறதுக்கு கூட யாருக்கும் இருக்கிறது கிடையாது, எனக்கு கிடையாது. ஆமென். ஆண்டவர் கேட்டார், இதுல யார் ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது? அவன் ஜெபம் தான் அங்கீகரிக்கப்பட்டது.
ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டபோது ஆண்டவர் சொன்னாரு, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஜனங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் என்ன செய்யும், அங்கீகரிக்கும்படி நீ பேசு. ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நீங்க சாட்சியா சொன்னீங்க. ஆண்டவர் என்னை நடத்தினாரு. ஆமென். உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அதுல நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். வாக்குத்தத்தங்கள் என்பது தேவனுடைய பார்வையில கொடுக்கப்பட்ட ஒன்றா இருந்தாலும் வாக்குத்தத்தங்களுக்குள்ள பாடுகள் இருக்கும், வாக்குத்தத்தங்களுக்கு உள்ள சோதனை இருக்கும், வாக்குத்தத்தங்களுக்கு உள்ள பலவீனம் இருக்கும், வாக்குத்தத்தங்களுக்கு உள்ள பலவிதமான நெருக்கங்கள் இருக்கும். இது எல்லாம் சரியாகி வரும்போதுதான் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறத பார்க்க முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, பார்க்கவே. இன்னைக்கு நம்முடைய மென்டாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னா, சொன்னது ஆண்டவர் அப்படியே என்ன செஞ்சிடணும், செஞ்சிடணும். சரி, நம்ம வீட்டுல நம்ம எத்தனையோ உணவுப் பொருட்கள்லாம் சமைக்கிறோம், வைக்கிறோம், எல்லாம் நடக்குது. தோசை மாவு அரைக்கிறோம், எல்லாம் அரைச்சி என்ன செய்யறோம், வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கு. வெள்ளை வெள்ளையன்னு அரைக்கும் போதே சொல்றது எப்படி ஒரு தோசை, எல்லா தோசையா வரும். சில ஆட்கள் அதை கணிச்சிருவாங்க, சில ஆட்களுக்கு தெரியாது. இன்னைக்கு தோசை சுட்டா சூப்பரா வரும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்காக அப்படியே தோசை சுட்டாச்சுன்னு சாப்பிட முடியுமா? நீங்க நினைச்சது எப்படிதான் நினைச்சீங்க? தோசை மாவு பார்க்கும்போது சொல்லுங்களேன், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. தோசை மாவு பார்க்கும்போது எப்படி பாக்குறீங்கன்னா, இந்த தோசை மாவுல இப்படி தோசை வரும். எப்படி தோசை வரும், எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி வரும். நீங்க உங்க முதல்ல பார்த்துட்டீங்க. அதுக்காக அதை அந்த அளவுக்கு கோரி சாப்பிடுறீங்களா? தோசை மாவை நான் தோசையை சுட்டுட்டே சாப்பிட முடியுமா? அது எங்க போனோம், எங்க போனோம்? அது தோசை கல்லுக்கு போனோம், நான்ஸ்டிக்கு போனோம். அங்க போய் அது என்ன செய்யணும், அது ஹீட் ஆகணும். ஹீட் ஆகி அது என்ன செய்யணும், அது வேகணும். ஒரு பக்கம் வெந்தா சாப்பிட்டா நல்லா இருக்குமா? ஒரு பக்கம் வெந்துட்டு போதும் அப்படின்னு சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும், வேகணும். வெந்த பிறகு அதை தூக்கி வச்ச உடனே தான் அது எதா மாறுது, தோசையா மாறுது. அது பக்கம் அன்னைக்கு நினைச்சலா தோசை சூப்பர், நினைச்ச மாதிரியே எப்போ சொல்லுவோம், அதை வாயில போடும் பாருங்க, அது சாப்பிடும் போது சொல்லுவோம், நான் நினைச்ச மாதிரியே தோசை நினைச்சிருக்கு. சாதாரண ஒரு தோசைக்கு இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்குன்னா, உங்களுக்கு எனக்கும் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் 325 நாள்ல ஒரே நேரத்துல எல்லாம் நடந்துருமா? ஏன்னா நம்ம அவ்வளவு பெரிய பரிசுத்தவான், நீதிமான், உத்தமர், சன்மார்க்கன் அப்படியா? சொல்லுங்க. அப்படின்னா நமக்கு இந்த பூமியில என்னதே கிடையாது, இடமே. தேவன் தம்மோடு சஞ்சரிக்கிறவங்களை எடுத்துடுவாரு. நோவா சாரி ஏனோக்கே கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, போதும்பா, குடும்பத்தோட நீ இருந்ததெல்லாம் போதும், நீ ரொம்ப எனக்கு என்ன செய்யற, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற, இனி உனக்கு இங்க சீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாரு, அவன் சாவுறதுக்கு மேலே தூக்கிட்டாரு. அப்படிலாம் யாரையும் தூக்குனாரு இன்ன வரைக்கும் நான் செய்தியை நான் பார்த்ததே இல்லை. எவ்வளவு பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், உண்மை உள்ளவர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் எழுப்பினவர்கள் எல்லாம் உண்டு. ஆனா யாரும் எப்படி தூக்கியிருக்காரா? எல்லாரும் எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ ஒரு வீக்னஸ். ஆமென். சொல்லுங்க. ஆனா அவர்களையும் புடமிடக்கூடிய வார்த்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர்களையும் சரி செய்யக்கூடிய வேத வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்படியே விட்டுட்டு ஓடி நரகத்துக்கு அப்படின்னு விட மாட்டாரு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு, அவருடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமென் என்று நிறைவேறுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிறார். வருஷத்துல நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நான் எத்தனை உங்களோட தனிப்பட்ட ரீதியில பேசுறது அல்லது ஒருவேளை வசனத்தை சொல்லி கொடுத்த ஆலோசனைகள் எல்லாத்தையும் நீங்க எத்தனை உத்தரவாதம் உள்ளவர்களா அது ஆம் என்று ஆமென் என்று அங்கீகரிப்பீங்க? யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எதுதான் பெருசா தெரிஞ்சிச்சு? 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி எது பெருசா தெரிஞ்சிச்சு? கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமென். அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? ஆஹா, 2வது மாசம், 3வது மாசம், 5வது மாசம், 6வது மாசம், நான் என்னதான் சொல்றேங்க, நான் உங்களை சொல்லல. அப்படிலாம் என் வாழ்க்கையில வந்தாலும் நான் நினைவு கூறுவேன், கர்த்தர் எனக்கு சகாய, கர்த்தர் எனக்கு சகாய.
மனுஷன் எனக்கு எதுவுமே செய்ய ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா நம்ம எல்லாம் இதைத்தான் நினைக்கும், மனுஷன் ஏதாவது செஞ்சுருவானா, மனுஷன் ஏதாவது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் என்ன செய்வான், நான் உனக்கு சகாயரா இருக்கிற பட்சத்துல மனுஷன் ஒரு காரியமும் உனக்கு செய்ய மாட்டான். ஒருவேளை ஆண்டவரே மாத்தினாலும் மாத்திடுவார், டியூனிங் பண்ணிடுவார், குறைக்கிறத குறைச்சிருவாரு, கூட்டுறத. அதெல்லாம் யோசித்து பாருங்க. இந்த வருஷத்துல நீங்க எத்தனை நாள் நினைச்சீங்க பிரச்சனையை பெருசா பாத்தீங்க, கஷ்டத்தை பெருசா பாத்தீங்க, தேவையை பெருசா பாத்தீங்க, உங்க அற்பமான சூழ்நிலை எத்தனை பேர் பெருசா பாத்தீங்க. அதெல்லாம் ஆமுன்னு சொல்லி அங்கீகரித்தீங்க, அதெல்லாம் ஆமேன்னு அங்கீகரித்தீங்க. ஆனா எதை அங்கீகரிக்கல? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை வார்த்தையை நீங்க என்ன செய்யல? எத்தனையோ வாரம் கர்த்தரோடு பேசி அதை அங்கீகரிக்கல. நீங்க அலட்சியமா நினைச்சீங்க, அதை புறமே தள்ளினீங்க. ஏன்னா உங்க சூழ்நிலை உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. என்னதான் பேசுறாலும் பாஸ்ட் பேசுறாலும் என் சூழ்நிலை எனக்கு தானே தெரியும். உண்மைதான், உங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே போல உங்க சூழ்நிலைகளை ஒருவர் பார்க்கிறார். அது 100% உண்மை. நான் பார்க்கல, நான் உங்களோட எல்லா சூழ்நிலையும் இல்ல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். உங்க சூழ்நிலைகளை அறிகிற கர்த்தர் உங்களுக்கு தேவையான வார்த்தையை கொடுக்கும்படி என்னுடைய வாயிலுடைய வார்த்தையை போடுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதை ஆம் என்றும் அது ஆமென் என்று அங்கீகரித்திருப்பீர்கள், ஆனால் அது அன்னைக்கே அந்த பிரச்சனை உடைப்பட்டிருக்கும். கவனிங்க, ஒரு கதையை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போறேன். இன்னைக்கு பெரிய பிரசங்கம்லாம் இல்ல, ஒரு 7 வாக்குத்தத்தங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை வாசிச்சு அது ஆம் என்றும் ஆமேன் என்று நீங்க அங்கீகரிங்க. ஆண்டவர் நிச்சயமா வருகிற வருஷத்துல இந்த அனுபவத்தை நமக்கு தருவாரா? ஆமென். ஒரு தச்சர் ஒரு நாள் தன் வேலைக்கு என்று சொல்லி கடந்து போனார். தன்னுடைய மிதிவண்டி எடுத்துட்டு போனாரு. போகும்போது அவர் லேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறாரு. திடீர்னு சொல்லி அந்த மிதிவண்டி மிதிக்க முடியல. இந்த என்ன சொல்லுவாங்க, பிரிப்பு பிடிக்காம இருக்கும் பாத்தீங்களா, தெரியல, அப்படி ஆயிடுச்சு. இவரு எவ்வளவோ சுத்தி பாக்குறாரு, வண்டி ஓடுமா அங்கேதான் நிற்கும். உடனே இறங்கி அவரும் தூரம் தள்ளினாரு. பிறகு மறுபடியும் ஏறி போமான்னு பார்த்தாரு. அப்படிலாம் அனுபவம் இருக்கா உங்களுக்கு? எனக்கெல்லாம் அனுபவம் இருக்கு. ஆமே இல்லையா? மயிலாடுதுறையில மங்கநல்லூர் என்ற ஒரு கிராமத்துல ஊழியம் செய்யும் போது, நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது வாடகை சைக்கிள் எடுத்துட்டு தான் போவோம். அப்போ வாடகை பார்த்தீங்கன்னா 2 ரூபா. கிராம ஊழியர்களுக்கு சண்டை கிளாஸ் நடத்த போவதற்கு அப்படிதான் நாங்கள் சைக்கிள் எடுத்துட்டு போவோம். வாடகை சைக்கிள் பார்த்தீங்களா ரொம்ப சூப்பரா இருக்கும். பாதி தூரம் போகணும் என்ன செஞ்சிடும், திருவியில் பிடிக்காது. உடனே என்ன செய்யறதுன்னா பின்னால் அவர் ஆளை என்ன செய்வார்னா அவர் அப்படியே தள்ளி விடுவார். அப்படிலாம் எத்தனை நாட்கள் போயிருக்கிற ஊழியத்துக்கு. பிறகு அதுக்கப்புறம் எங்கேயாவது விசுவாசி வீட்டில் போய் கொஞ்சம் மண்ணெண்ணெயை வாங்கி கொஞ்சம் அதில் ஊற்றி மறுபடியும் சுற்றி பார்த்து எப்படியோ எடுத்தப்ப மறுபடியும் பிரிவில் பிடிச்சி அப்படிலாம் போய் அனுபவங்கள்லாம் நிறைய உண்டு. ஆமே, இப்படி ஒரு அனுபவம். உடனே அவர் அப்படியே போய் கடைசியில வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. போனோடனே அந்த முதலாளி பார்க்கிறார், கடும் கோபத்துல இருக்கிறாரு. உனக்கு எத்தனை மணிக்கு வர சொன்ன, நீ எத்தனை மணிக்குடா வந்திருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாதா? நான் எவ்வளவு பொருளை வாங்கி போட்டு நான் சரியான நேரத்துக்கு கொடுக்க நினைச்சிட்டு இருக்கேன், நீ இப்படி வாரியன்னு சொல்லி கோபப்பட்டாரு. இவரு அப்படியே தலை குடிஞ்சிட்டு உள்ள போய் சரியா கொஞ்சம் நேரம் ஆயிட்டு அப்படின்னு உட்கார்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த உளி எடுத்துட்டு அடிக்கும் போது மிஸ் ஆகி என்ன அப்படியே காலில் போய் என்ன விழுந்து பெருவரில் பட்டு பெரிய காயம், அப்படியே ரத்தம் அப்படியே சொட்டு படியுது. உடனே ஐயோ இது வேற ஒரு சோதனையான்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்யறாரு, கொஞ்சம் அதுல கொஞ்சம் தாய்மாட்டாயி அப்புறம் அப்படி ஒரு துணியை எடுத்து சுத்தி வலி வேதனையோட மறுபடியும் வேலையை ஆரம்பிக்கிறாரு. வேலையை ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறாரு. அடிக்கிறது உடஞ்சு போச்சு. அன்னைக்கு ஃபுல்லா என்னது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. முதலாளிக்கு கோவம்னா தலைக்கு ஏறிட்டு, நீ வந்ததே லேட்டு, வேலை செஞ்சதும் லேட்டு, ஒரு வேலையை முடிக்க முடியாம எப்பட பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டுறாரு. மத்த எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, இவரை தான் திட்டுறாங்க. இவர் திட்டலாம் வாங்கிட்டு அன்னைக்கு அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும். வீட்டுக்கு கிளம்பும்போது இப்பதான் அவருக்கு யோசனை வருது, நம்ம வண்டி என்ன செய்யாது, பெருவில் பிடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எப்படி வீட்டுக்கு போறது, நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது முதலாளி சரி என்ன செய்யறது, உன் வண்டி தான் காலையில அப்படி சொன்னீங்க, சரி நான் போற வழியில ஒண்ணு என்ன செஞ்சுறேன்
விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாகனத்துல அவர் ஏற்றிக்கிட்டு அவர் வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு முன்னால கொண்டாந்து இறக்குறோடனே சரி ரொம்ப சந்தோஷையா கொண்டாந்து இருக்கு அப்படின்னோடனே சரி கொஞ்சம் தண்ணி கொண்டா குடிக்க தண்ணி கொண்டாடனே இவர் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு வீட்டுக்கு முன்னால இருந்த ஒரு மரத்துல கையை வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தார். கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போறாரு. இது காட்சியை அந்த முதலாளி பார்த்துட்டே இருக்காரு. என்னடா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு மரத்து மேல கையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அப்படியே இருந்து உள்ள போறாங்க, என்ன விஷயம்னு தெரியலையே. சரி நம்மளும் உள்ள போய் பார்ப்போம். இவர் உள்ள போறாரு. உள்ள போனோடனே மனைவி சொன்னாரு, எங்க முதலாளி அப்படி ஆயிட்டு நீங்க சூழ்நிலை ஆனாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டாந்து என்ன செஞ்சாரு கூட்டிட்டு மனைவியில சொன்னாரு. அது ரொம்ப ரொம்ப கேஷுவலா, ரொம்ப அதாவது ஒரு பிரச்சனை நடந்தது போல தெரியாம ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு ஜாலியா பேசுறது போல பேசிட்டு தண்ணி கொண்டாமா அப்படின்னாரு. தண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைகள் அங்க எதுவுமே என்ன செய்யல இல்ல. இவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, இன்னைக்கு எவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு, இவன் ஒரு காரியத்தை கூட வீட்டுல சொல்ல மாட்டேங்கான், ரொம்ப என்னமோ இன்னைக்கு வேலையில ரொம்ப திருப்தியா இருந்தது போல எல்லாம் காட்டிட்டு தானே சொல்லிட்டு இவர் மனசுல அந்த எண்ணம் இருந்துட்டே இருக்கு. இப்ப வெளியே வராங்க. வந்தோடனே வா உள்ள போகும்போது இந்த மரத்துல கையை வச்சுட்டு ஒரு மாதிரி இருந்துட்டு உள்ள போனிய. உள்ள போன பிறகு இன்னைக்கு நடந்த சம்பவத்தை ஒண்ணுமே அவன் வீட்டுல நீ ஷேர் பண்ணல, எதுவுமே காட்டிக்கவே. என்ன சம்பவம் அவர் சொன்னாரா, என் வீட்டுக்கு வெளியே இருக்கிறது ஒரு சுமைதாங்கி மரம். என்ன மரம்? சுமைதாங்கி மரம். வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் அதுல கொஞ்ச நேரம் நின்று என்ன செய்வேன், ஜோம் பண்ணிட்டு போவேன். வீட்டை விட்டு வெளியே போயிட்டு என்ன வேலை நடந்தாலும் அதை முடிச்சுட்டு வரும்போது என்னுடைய வாழ்க்கையில் என்ன பாரம் சும்மா இருந்தாலும் அந்த மரத்து பக்கத்தில் நின்று ஒரு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, வெளியில் நடந்த எல்லா பிரச்சனையும் மாற்றுவதற்கு நீர் பொறுப்புள்ள தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவர், எந்த காரியத்தையும் நான் வீட்டுல என்ன செய்ய மாட்டேன், நான் பிரதிபலிக்க மாட்டேன், வீட்டுல நான் அதை காட்ட மாட்டேன். ஏன்னா நாளைக்கு இந்த பிரச்சனையை நீங்க தீர்த்து வச்சிருக்கிறோம்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போவேன். அடுத்த நாள் காலையில அந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணும்போது என் பிரச்சனை எல்லாத்தையும் கத்தர் மாத்திருப்பாரு. இந்த முதலாளிக்கு தூக்கு வாரி போட்டு இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி பண்றோம்? நம்ம பிரச்சனையெல்லாம் எங்கதான் காட்டுவோம், எங்கதான் காட்டுவோம். வெளியில் நடக்கிற அவ்வளவு பிரச்சனை எங்க வந்து காட்டுவோம், தட்டுலாம் பறக்கும். அன்னைக்குதான் முகம் அப்படியே செவக்கும், எல்லாத்தையும் எங்க காட்டுவோம். உனக்கு தெரியுமா, உனக்கு என்ன தெரியும், என் பிரச்சனை உனக்கு தெரியுமா, நான் எவ்வளவு தேவை மாத்திருக்கு தெரியுமா, நான் எப்படி இருக்க தெரியுமா, எல்லாம் யார்கிட்ட காட்டுவோம். ஒரு அன்பான மனைவிட்ட காட்ட வேண்டியதெல்லாம் காட்ட மாட்டோம், வேற எல்லாத்தையும் காட்டுவோம். அம்மே சொல்லுங்க, லேலியே சொல்லுங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா வேலை சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமே சொல்லுங்க. நீதிமானை ஒருபோது தள்ளாட விட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறார். இன்னும் வேதத்துல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். எத்தனை பேருக்கு இந்த வசனம் எல்லாம் தெரியும்? எத்தனை பேர் இதை நம்ம ஆம் என்று ஆமேன் என்று அங்கீகரிக்காம இருந்திருக்கிறோம்? யோசித்து பாருங்க. நான் சொன்னது குடும்ப தலைவருக்கு மாத்திரமல்ல, குடும்ப தலைவரும் சில நேரத்துல நீங்க பொறுப்புள்ளவர்களா நடந்து கொள்ளும்போது அந்த பொறுப்பு எல்லாம் எங்க காட்டுவீங்க? குடும்பத்துல காட்டுவீங்க. அப்படிலாம் இனி காட்டாதீங்க. வசனத்தை அங்கீகரிங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு அதுதான் நம்ம செய்யாம இருக்கனாலதான் குடும்பத்துல வாக்குத்தத்தம்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. கர்த்தர் அங்கீகரிச்சாரு, ஆனா நாம அங்கீகரிக்கலையே. நான் எஸ்ன்னு சொல்லலையே. நான் எஸ்ன்னு சொன்னதுல அங்க நிறைவேறும். அவர் சொன்னதுல உண்மைதான், அவர் வருஷத்துல முதல் நாளே சொன்னதுல உண்மைதான். ஆனா நான் அங்கீகரிச்சேனா, பர்சனலா என் வாழ்க்கை நான் அங்கீகரிச்சேனா? நானே ஏற்றுக்கொள்ளலையே, நானே அதை விரும்பலையே, நான் அதை முழுசா விசுவாசிக்கலையே. சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. நீங்க தான் எல்லாருக்கும் நான் அவமானப்பட்டு இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் நல்லா இல்ல. காரணம் நீங்க தான், உங்களுடைய வாழ்க்கை தான். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர்ட்ட எஸ் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. வசனம் தெளிவா சொல்லுது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது அல்ல அல்ல, ஆம் என்றே இருக்கிறது. யாரு மறுத்தாலும் சரி, வசனத்தை ஆண்டவர் அங்கீகரிச்சிருக்கிறாரு, அது நிறைவேறும். அது கட்டாயமா நிறைவேறும். ஒருவேளை போதகராக இருக்கிற நான் கூட சொல்லலாம், உங்களுக்கு நிறைவேறாது, நீங்க பெரிய பாவி அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு அருகதை கிடையாது, எனக்கு அருகதை கிடையாது.
நீங்க அங்கீகரிக்கிற பட்சத்தில் அவர் அங்கீகரிச்சிருக்கிறார், அது நிறைவேறும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறக்கூடிய வாக்குத்தத்தங்கள் இந்த வருஷத்துல தந்தார். இந்த நாள் வரைக்கும் நிறைவேற்றினார். வேற நிறைவேறாமல் இருக்குமானா இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எனக்கு ஆம் என்றும் ஆமென் என்று அங்கீகரிக்க நான் முதலாவது ஆமென் சொல்கிறேன். நான் ஆம் என்று சொல்கிறேன். ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த வருஷம் முடிகிற 31ஆம் தேதி 12 மணிக்கு முன்னால நிறைவேறும். சில வாக்குத்தத்தங்களை இன்னைக்கு நாம் வாசிக்கலாம். முதலாவது ஏசாயா 51ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒத்து போகும். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சிறைப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் விடுதலை பண்ணுவார். அவன் சாவதில்லை, அவன் அப்பம் குறைவதில்லை. இது எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? நான் அங்கீகரிக்கிறேன். ஆமென். ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களோ, நான் சிறைப்பட்டு போனேன், சில காரியத்துல சிறைப்பட்டு போயிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்தா சொன்னாரு, சிறைப்பட்டு போன உங்களை ஆண்டவர் விடுதலையாக்குவார். நான் குழியில கிடக்கிறேன், நான் கிடங்குக்குள்ள கிடக்கிறேன், இனி என் சாப்டர் முடிஞ்சு நினைக்கிறீங்களோ? உங்களை பார்த்த கர்த்தர் சொன்னாரு, நீ சாவதில்லை, நீ அதற்குள்ளே விழுந்து கிடப்பதில் சாவதில்லை. உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். மூன்றாவது, உங்கள் அப்பம் என்ன செய்வதில்லை. உங்க அப்பா ஆண்டவர் எவ்வளவு தந்திருக்கிறார், நிறைவா தந்திருக்கிறாரு. நீங்க சாப்பிடுற உணவு ஆண்டவர் எவ்வளவு நல்லா தந்திருக்கிறாரு இந்த வருஷத்துல. உணர்ந்து பாக்குறீங்களா? நான்லாம் உணர்ந்து பாக்குறேன். எவ்வளவோ நல்ல தேவன் கர்த்தர். நான் கடந்த நாட்களில் ஒரு நாள் சாட்சி சொல்லுங்க. இன்னைக்கு எங்களுக்கு அரிசி குறையுது, நாளைக்கு சாப்பிடுவதற்கு அரிசி இல்லை. ஒன்னும் நாங்க ஃபீல் பண்ணவும் இல்லை, ஒன்னும் ஃபீல் பண்ணல. அன்னைக்கு இரவே கர்த்தர் ஒரு 10 கிலோ கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்போ எப்படி குறையப்படுங்க, எப்படி குறைபட வைப்பாரு? அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் அல்லவா? அவர் ஆமென் என்று அங்கீகரித்தவர் அல்லவா? அவர் அங்கீகரிக்கிற பட்சத்தில் அது எப்படி நிறைவேறாம போகும்? நான் அங்கீகரிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. நாளைக்கு இல்லாம போகும் நான் கொஞ்சம் கூட நினைக்கிறேன். இல்லைன்னு நினைச்சாதானே இல்லாம போகும். இன்னைக்கு இல்லாம இருந்தாலும் இருக்கிறது போல பார்த்தா எனக்கு அப்படிதான் இருக்கும். அது இருக்கிறது மாதிரியே தான் இருக்கும். அல்லேலூயா. கவனிங்க, உங்க அப்போ என்ன செய்யறங்க? குறைவது இல்லை, குறைய போறது இல்லை. ஆமென். ஊருக்கே பஞ்சம் தான், உங்களை போஷிப்பதற்கு உங்கள் ஆண்டவர் உண்மையில் ஊரா இருக்கிறார். நீங்களும் போஷிப்பீங்க, அடுத்தவங்களையும் போஷிப்பீங்க. உங்களையும் போஷிப்பாரு, அடுத்தவங்களையும் போஷிக்க வைப்பாரு. ஒரு ஊழியக்காரர் 4 வருஷமா ஒரு சைக்கிள் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் விசுவாசத்தோட போய் ஜெபம் பண்ணி இன்னைக்கு எனக்கு சைக்கிள் கிடைச்சிரும் போய் நின்னாராம். 4 வருஷமா கிடைக்கலையா? 4ஆவது வருஷம் அந்த கூட்டத்துல போய் ஒரு தீர்மானம் எடுத்தாராம், இனி நான் வரமாட்டேன், இனி எங்க வரமாட்டேன், இந்த ஊழிய கூட்டத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், சைக்கிள் கிடைக்கும் வரமாட்டேன். இன்னைக்கு நைட்டு போய் ஜெபம் பண்ற ஜெபத்துல எனக்கும் சைக்கிள் கிடைக்கணும், நானும் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணாராம், அந்த வாரத்துல அவருக்கு ஒரு புது சைக்கிள் ஆண்டவர் கொடுத்தாராம். ஆமென். அவர் சைக்கிள் வாங்கி கொடுக்கல, மற்ற 2 ஊழியக்காரர்களுக்கு பைக் வாங்கி கொடுத்தாராம். அல்லேலூயா சொல்லுங்க. இவர் ஜெபம் பண்ணி இருக்கு சைக்கிளுக்கு, ஆனா இவர் வாங்கி கொடுத்தது பைக். இவர் சைக்கிள் தான் வச்சிருக்காரு, ஆனா இவர் வாங்கி கொடுத்தது. அப்படி பாசிட்டிவா திங்க் பண்ணோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா? நம்ம வாழ்க்கைக்கு இது போதும். எது போதும்? சைக்கிள் போதும். அதுக்காக நான் கார் வாங்கினா பைக் வாங்கி கொடுப்பேன்னு நினைக்க கூடாது. நமக்கு இப்ப என்ன தேவை? இப்ப சைக்கிள் தேவை. இப்ப சைக்கிள் தேவைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியும். ஆனா இன்னொருத்தரை பார்க்கும்போது அவருக்கு என்ன தேவை? அவருக்கு பைக்கு தேவை. அப்ப அவருக்கு பைக்கு தேவை, நான் சைக்கிள் வைக்கிறேன். ஓட்டர் சைக்கிள ஒரு 10 வருஷம் ஓட்டினேன், இதை வச்சு ஓட்டணும் கொடுக்க கூடாது. என்ன ஆண்டவர் திடப்படுத்தி இருக்கிறாரு. ஆமென். அப்படி யார் வாழ கற்றுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் பெருமை பாராட்டக்கூடிய அளவுக்கு கொண்டு போவாரு. நிதானமாவே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பெருமைக்கு காரணம் என்னன்னா, மிதமிஞ்ச உடனே அப்படியே மேல ஏறுறாங்க. என்னைக்கு விடுவாங்கன்னு தெரியாது.
ஆமென். இயேசு கிறிஸ்துக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா ஏரோது ராஜா பாருங்க, நான் தான் தேவனுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மேல ஏறி பேச ஆரம்பிச்ச உடனே தான் அவருக்கு என்ன நடந்துச்சு? ஆண்டவர் பார்த்து அவனை தண்டிச்சார்னு வேதத்துல வாசிக்கும். ஆமென். வாசிக்கிறீங்களா? கீழே விழுந்து என்ன செத்தான்? புழுந்து. அதே போல பாபேல் கோபுரம் பாத்தீங்களா? பாபேல் கோபுரத்தை நாட்களை கட்டும் போது உயரமா கட்டிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் நினைச்சாங்க இந்த மாதிரி ஒரு கோபுரத்தை யாரும் கட்டல, நம்ம கட்டிட்டோம், நம்ம செஞ்சிட்டோம், இனிமே நம்ம என்ன செய்யலாம்? தேவனெல்லாம் தேட வேணாம், நம்ம தான் எல்லாம் நினைச்சாங்க. கர்த்தர் பார்த்தாரு, அப்படியா நினைக்க இருடா உனக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லி அவ்வளத்தையும் பேச்சே என்ன செஞ்சுட்டாரு? மாத்திட்டாரு. எனக்கு ஒற்றுமை எடுத்தா தானே நிம்மதியை கட்டுவான். பிரிச்சுட்டோம்னா சொல்லுங்க, பிரிச்சுட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எல்லாம் அனுகூலமா இருக்கு. அவர் இருக்காரு, இவர் இருக்கிறாரு, இவர் இருக்கிறாரு, எல்லாம் இருக்காரு. நான் வளர்ந்துருவேன் நினைச்சா பிரிச்சிருவாரு. குச்சில பிரிக்கிறவரை பிரிச்சிருவாரு. ஆமென். ஆண்டவர் சொல்லணும், தாழ்மையா இருக்குன்னு ஒரு விஷயம். உங்களுக்கு முன்னால நான் பெருமை ஆயிட்டோம்னா இதை எதிர்த்துருவீங்கன்னு எனக்கு நல்ல வசனம் கற்றுக் கொடுத்திருக்கு. நான் அப்படி வாழக்கூடாது. அல்லேலூயா. நீங்க சிறைப்பட்ட அனுபவத்தை மாற்றி விடுதலையாக்கி குடியில கிடக்கிறவங்களுடைய வாழ்க்கையில சாவு வராது, ஜீவன் வரும். அப்போ குறையப்படாது, குறையப்படாம இதுவரைக்கும் நடத்தினார், இது நடத்துவார். ஆமென். இரண்டாவது ஏசாயா 52:3 வசனத்தை வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி என்ன செய்வீர்கள்? மீட்கப்பட்டீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? சிலருடைய வாழ்க்கையில எல்லாம் சிலரை எப்படி வித்தாச்சு? யோசேப்பை போல வித்தாச்சு. யோசேப்பை எப்படி வித்தாங்க? லாபத்துக்கு வித்தாங்க. லாபத்துக்காக வித்தாங்க. அவனை வித்தது எதுக்கு? இவன் இருக்க கூடாது, இவன் சாப்டர் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்த இஸ்மாயிலை கூப்பிட்டு, உங்களுக்கு ஒருத்தன் வேணுமா வாங்க அப்படின்னு இவனை நல்லா அடிச்சாச்சு, நொறுக்கியாச்சு, எல்லாம் பண்ணிட்டு இப்ப வித்தாச்சு, கொண்டு போ. இவன் இங்க வச்சுறத கொண்டே வேறு. அவன் சொல்றான், அங்க கொஞ்சம் வச்சுக்கோ, அதை கொடு, எனக்கு இது பெருசு கிடையாது, இவனை தள்ளணும். அப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில உலகத்தில் இருக்கிற மனுஷங்க, சொந்தக்காரங்க யார் உங்களை வித்தாங்களோ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் சொல்றாரு, உங்களை பணமின்றி கர்த்தர் மீட்பாரு. இயேசுவின் ரத்தத்தினால, அவர் உங்களுக்காக எனக்காக சிந்தின ரத்தத்தினால, ஜீவனால உங்களை மீட்டெடுப்பார். நிச்சயமா நடக்கும். நீங்க சொல்லுவீங்க எப்ப சொல்லுவீங்க தெரியுமா? உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வச்சு உங்களை அநேகரை போஷிக்கக்கூடிய இடத்துல கொண்டு வைப்பார் பாருங்க, அன்னைக்கு சொல்லுவீங்க, நீங்களோ எனக்கு தீமை செய்வீங்க, ஆனா கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா? பணமே இல்லாம என்ன மீட்டுட்டாரு, உங்களை போஷிக்க கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். இது கர்த்தரால மட்டும்தான் செய்யும். கர்த்தரால மட்டும்தான் செய்யும். உங்க வேல்யூ யாருக்கு தெரியாது? உங்களை பகைக்கிறவங்களுக்கு தெரியாது. உங்க வேல்யூ யாருக்கு தெரியாது? உங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியாது. உங்க வேல்யூ யாருக்கு தெரியாது? உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு தெரியும், ஜீவனை கொடுத்தவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா அவர் நமக்காக ஜீவனை கொடுப்பாரா? கடந்த நாட்கள் ஒரு பிரசங்கத்தை கேட்டேன், கிறிஸ்துமஸ் பிரசங்கத்தை கேட்டேன். நிறைய பிரசங்கம் கேட்பேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிரசங்கம் கேட்க பிடிக்கும். எல்லாருடைய பிரசங்கம் கேட்கணும், ஒரு சில குறிப்பிட்ட ஆட்களுடைய பிரசங்கம். அப்போ ஒருத்தர் பிரசங்கம் பண்ண சொன்னாரு, இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு அந்த வசனம் சாதாரண ஒண்ணு. ஆனா அவர் சொல்றாரு, இழந்து போனதை மீட்கணும் வர்றாருன்னா இழந்து போனது வேல்யூபிள். இழந்து போனது என்னது? ரொம்ப விலையேறப்பட்டது. அதனாலதான் அவர் அதை மீட்கும்படி வர்றாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனையோ இழந்து போயிடுறோம். துட்டை இழந்துடுறோம், சொத்தை இழந்துடுறோம், என்னத்தையோ இழந்துடுறோம். ஆனா விட்டுட்டு தானே வரோம். ஆனா அப்படி யார விடல? உங்களை என்னை கர்த்தர் விடல. அப்போ எந்த அளவுக்கு முக்கியமானவங்க நாம இருக்கிறோம்? ஒருவேளை நம்ம பாவிகள் தான், நீதிமான்கள் கிடையாது, அக்கிரமக்காரர்கள் தான், அருவருக்கப்பட்டவங்க தான், பாவத்துல உணர்ந்து கிடந்தவங்க தான். ஆனா அவருடைய பார்வையில் எப்படி தெரியுதுன்னா, விலையேறப்பட்டவர்களாக எங்க கொண்டு வச்சு அளவு பார்க்க நினைக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை கொண்டு வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களையே அவர் பார்க்கிறாரு. ஆனா உலகம் எப்படி பார்க்கற? பாவத்தை பார்க்கு, பிரச்சனையை பார்க்கு, நம்ம நடந்துகிட்ட பேசின நடவடிக்கைகளை பார்க்க. ஆனா கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா, என் மகன் என் மகள் விலையேறப்பட்டவர்கள், அவன் விசேஷித்தமான பாத்திரம் கர்த்தர் பார்க்கிறாரு. அப்படி பார்க்கிறவரை மட்டும் பாருங்க, அதுக்கு பார்த்து ஆமென் சொல்லுங்க. சுத்தி இருக்கவங்களை பார்க்காதீங்க. உங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து நன்மையை பெற்றவங்க இன்னைக்கு உங்களை வெறுக்கிறாங்கன்னா அதை பார்க்காதீங்க. உங்களை பார்த்து உங்களை நன்மை செய்ய வச்சா பாருங்க, அவரை பாருங்க. உங்க கையினால ஒரு நன்மைய 4 பேருக்கு செய்யும்படி அவங்க நல்லா இருப்பதற்கு இன்னைக்கு உங்க கண்ணு முன்னால வச்சிருக்காரு பாருங்க, அதை பாருங்க.
உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை மிதிக்கலாம், உங்களை ஏசலாம், உங்களை ஏளனமா பேசலாம். I don't care. என்னை நன்மை செய்யும்படி என் சூழ்நிலையை, என் என்னுடைய சுபாவத்தை மாற்றாம, என் சுயநலத்தை பார்க்காம செய்யன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு உணர்வை கொடுத்து செய்ய வச்சாரு, என் கையை திடப்படுத்தினாரு. அவரை மட்டும் பார்த்து சொல்லுங்க, விலையின்றி விற்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், ஆனா பணமின்றி கர்த்தர் என்னை மீட்டெடுப்பாரு. அவருடைய இரத்தத்தினால, அவருடைய ஜீவனினால என்னை மீட்டெடுப்பா. அதற்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. அது இந்த வருஷத்தை முடிவுக்குள்ள நிறைவேறும். மூன்றாவது, ஏசாயா 66:5 வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நாமத்தினால் நடக்கிற காரியங்களை குறித்து சொல்லும். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற சகோதரர்கள் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்றார்கள். அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல்ல சொல்லும் போது இப்படி சொல்றாரு, வசனத்துக்கு நடுங்கிறவர்களே. நீங்க நடுங்குறீங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள எல்லாம் இல்ல, என்னது இல்ல, வசனத்துக்கு நடுங்குகிற அனுபவம் இல்ல. ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற, இன்னைக்கு அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கோங்க. ஆண்டவரே, நான் வசனத்துக்கு என்ன செய்யணும்? நடுங்கணும். ஒரு காலத்துல படிப்பு அப்படி பார்த்தா அங்க இருக்கிற எக்ஸாம் ஹெட் மாஸ்டருக்கு பயப்படுவாங்க, அங்க இருக்கிற டீச்சருக்கு பயப்படுவாங்க, அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க பாருங்க, அவர்களெல்லாம் அப்படி நடுங்குவாங்க. நல்லா படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் என்ன செய்யும்? ஒருவேளை தப்பா பதறி சொல்லிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு அந்த அனுபவம் இல்ல. நம்ம டீச்சர் அவங்க இருக்கிறாங்க, சில காரியங்களை சொல்லுவாங்க, ஸ்கூல்ல இருக்கிற அனுபவத்துல சொல்லுவாங்க, என்ன சொன்னாலும் பிள்ளைய மதிக்கிறதே இல்லை. நம்ம ஒண்ணு சொன்னா அதுக்கு எதிர்மறையா டாக்கிங், எதிர்மறையா. இந்த அனுபவம் எல்லாம் போச்சு. ஆனா அந்த அனுபவம் சபையில போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இந்த ஜீவன் உள்ள ஒரு, இப்ப அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஆக்சுவலா அவங்க ஒரு மனுஷனா இருக்கனால சரி என்னமோ போ. ஆனா இவர் அப்படி இருக்க மாட்டாரு. இவரு ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அப்படி இருக்க மாட்டார். வசனத்துக்கு நடுங்காதப்பா அப்படின்னு விட மாட்டாரு. ஒரு நாளைக்கு சுருக்கமணியை போட்டு இருக்கிறவர். ஆமென். என்னைக்கு பிடிக்கணுமோ அன்னைக்கு பிடிக்க கூடாதுன்னு உள்ள வைப்பாரு. அதுக்கு தப்பிக்கணும்னா வசனத்துக்கு முன்னக்கூட்டியே நடுங்கணும். சபையில எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். வசனத்துக்கு நடுங்கி இப்படி வார்த்தையை கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, வசனத்துக்கு நடுங்கிறவர்களே சொல்லிட்டு சொல்றாரு. வாசிங்க கீழே, அவருடைய வார்த்தையை கேளுங்க. என் நாமத்தின் நிமித்தம், நல்லா கவனிங்க, இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அநேகர் பகைப்பாங்க. என்னெல்லாம் நிறைய பேர் பகைக்கிறாங்க. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஆமா, இப்படி ஊழியத்துக்கு வரலன்னா நம்மளை யாரும் பகைப்பாங்களா? ஊழியத்துக்கு வரலாம் யாரும் பகைப்பாங்களா? நம்மள ஒரு பொருட்டாக அவங்க ஒரு வேஸ்ட், சுத்த வேஸ்ட் போடா. இப்ப நினைச்சுக்கிட்டேன், ஊழியத்துக்கு வந்ததுனால என்ன செய்யறாங்க? பகைக்கிறாங்க. சோத்திரம். அப்படியாவது நம்ம கொஞ்சம் ஆளு நல்லா பகைக்கூடிய நபராக மாறி இருக்க. கீழே வாசிங்க. நம்மள அப்புறப்படுத்துறதே உங்களுக்கு வேலை. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அது அவங்களுக்கு பிடிக்காதனால நம்மளை தூக்கி தூர எறியணும் அப்படிங்கறத விரும்பி கர்த்தருக்கு வாசிங்க, அப்படி செய்யறதுல அவர் என்ன செய்வாராக? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மள பகைத்தது மட்டும் கிடையாது, நம்மள அந்த ஸ்தானத்தை விட்டு தூக்கி எறிகிறத அவங்க அறிக்கையிடுறாங்க. இதன் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். என்னமோ இவங்க தான் உன்னதமான நிலைமையில இருந்து நம்மள ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஊழியத்தின் அனுபவங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பார்த்து எல்லாத்திலையும் மிஸ்டேக் கண்டுபிடிச்சு 100க்கு 100 மிஸ்டேக் அப்புறப்படுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறத கர்த்தர் மகிமைப்படுவாராகன்னு சொன்னா யாருக்குன்னா பகைத்தவங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார். இது எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு சேர்த்தா நான் சொல்றேன். ஆமென். அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைக்கிறவங்க, உங்களை அப்புறப்படுத்தி ஒண்ணுமில்லாம பணம் நினைச்சு அவங்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று குறுகிய மனப்பான்மையில குறுகிய ஆவிக்குரிய வட்டாரத்துல இருந்து சொல்றதெல்லாம் கர்த்தர் பார்த்து அங்கீகரிக்க மாட்டாரு. உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, இப்ப சொல்ற வார்த்தையை கேட்டு ஆம் என்று அங்கீகரி, உனக்கு சந்தோஷம் உண்டாக காணப்படுவேன், அவர்களோ வெட்கப்படுவார்கள்.
முன்னால சகோதரர்கள் வெட்கப்பட்டார்கள் தெரியுமா? உதவி கேட்டு போய் நின்று அவன் உதவி செய்யறான்னு சொன்னோடனே அவங்க முகமெல்லாம் தொங்கிட்டு எவ்வளவு தீமை செஞ்சோம். ஆனா இவன் நமக்கு என்ன செய்யறான்? தானியம் கொடுக்கிறானே, சாப்பாடு கொடுக்கிறானே, ஜீவன் தப்புவதற்கு உதவி செய்யறானே, இன்னும் நம்மளை குறிச்சு அக்கறை உள்ளவனா இருக்கிறானே. இன்னும் வேதத்துல வாசிக்கனா அவன் அந்த சூழ்நிலை எல்லாம் மறந்துட்டு, அதுதாங்க உண்மையா ஒரு நல்ல மனுஷன், ஆவிக்குரிய மனுஷனுக்கு இருக்கிற குணம். அவன் அதெல்லாம் மறந்துட்டு அவங்களை பார்த்த உடனே அவன் உள்ள உடைஞ்சிட்டு. அதான் நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன். அதை வெளிப்படுத்த முடியாம உள்ள போய் அழுறான். அப்படியே கூப்பாடு போட்டு அழுறான். இத்தனை வருஷம் கழிச்சு என் சகோதரர்கள் எல்லாம் பாக்குறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாரு. ஆண்டவர் எவ்வளவு நல்ல, ஒருவேளை அவங்க இல்லாம போயிருப்பாங்களோ, என் தகப்பனை பார்க்க முடியாம போயிருமோ, என் உயர்வு அவருக்கு முன்னால அவர் பார்த்து சந்தோஷப்பட மாட்டாரோ நினைச்ச அதெல்லாம் மாற்றப்பட்டு தகப்பன் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் கேட்டவனே அவன் அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. அழுதுட்டு மறுபடியும் வந்து சொல்றான், உங்க சகோதரன் நான் தான். அதை வேற மாதிரி சொல்லிருக்கலாம். படுவாயிலே அவ்வளவு பேரும் என்னெல்லாம் பண்ணீங்க, உள்ள போட்டீங்க, தூக்கி எடுத்தீங்க. என்ன நான் பொம்மையா உங்களுக்கு அடிச்சு என்னெல்லாம் பண்ணிக்கிறா? இஸ்மாயில்கிட்ட வித்து போட்டீங்க. அவன் எவ்வளவு ஏளனமா என்ன கொண்டு போனா தெரியுமா? ஒரு இடத்துல தவறான பட்டத்தெல்லாம் சுமத்தி என் பேர் எவ்வளவு டேமேஜ் ஆகணும் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமாடா? உங்களுக்கு சோறு வேணும், சோறு அவ்வளவு உட்கார், கையை கட்டு, முழங்கால் போடுறான். சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. என் பார்வனை சொல்லிட்டாரு. 2வது நேரத்துல ஏத்தி முத்திரமோத்தை கொடுத்து உனக்கு எல்லா அதிகாரம் இருக்கு, நீ என்னதான் சொல்லலான்ட்டாரு. அங்க நம்பி கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இங்க மெயின் சுவிட்சே யாரு? யோசேப்பு தான். எல்லாம் செய்யலாம், ஆனா அதை செய்யல. அவ்வளவு பேருக்கு ராஜ மரியாதை. இன்னும் சொல்ல போனா சகோதரர்கள் வாரியா சாப்பாடு கொடுக்குறான். அதுக்கு வாஸ்து பாத்தீங்கன்னா மூத்தவன் இருந்து இளைய வரைக்கும் கரெக்டா அந்த ஆர்டரை சொல்லி கொடுத்து அழகாக உட்கார வச்சு பென்னியமீனுக்கு மட்டும் 2 பங்கு கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்த வேணாம். தம்பி பாருங்க, அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அது வரைக்கும் தெரியாது, சகோதரன் தெரியாது. பாக்குறாங்க, என்னடா நம்ம அண்ணன் தம்பி கரெக்டா உட்கார வச்சிருக்காங்க, எப்படி யோசி. இவருக்கு தெரியும், ஏன்னா அந்த பாசம் அப்படி செய்யுது. அதான் உண்மையான பாசம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சகோதர பாசம் எப்படி வெளிப்படுதுன்னா அப்படிதான் வெளிப்படும். அது கரெக்டா வைக்கிறாங்க, கரெக்டா. ஆமென் சொல்லுங்க. இவன் எல்லாம் செஞ்சான், ஆனா அவங்க வெட்கப்பட்டாங்க. தலை முடிஞ்சாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் கடைசியா அவங்க அப்பா சாகும்போது போய் கேட்கறாங்க, எங்க அப்பா செத்த பிறகு இதை கொண்டுறக்கூடாது, இதெல்லாம் கொண்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்டாங்க தெரியுமா? வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அப்பாவுக்கு அப்புறம் இவன் ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு முன்னால போய் கேட்கறாங்க, எங்களை தண்டிச்சிடக்கூடாது, இதை ஏதாவது பண்ணிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஆளா யோசிப்பு. ஆமென். இவ்வளவு பெருந்தன்மையான ஒரு மனுஷன், இவ்வளவு தேவ பக்தி உள்ள மனுஷன், கர்த்தர் அவனோடு இருக்கிறதை நிரூபித்து காட்டின ஒரு மனுஷன் அல்லவா? அதுதாங்க ஒரு ஆவிக்குரிய மனுஷன். அவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டார்கள். இவனுக்கு சந்தோஷம் உண்டானது. சந்தோஷத்தை காணப்பட செய்தால் அவர்கள் வெட்கப்பட்டார்கள். ஆனால் வெட்கத்தை இவன் சந்தோஷம் களிப்பாய் மாற்றுறது. அப்படிதான் நம்மளும் இருக்கணும். அதுக்காக வெட்கப்பட்ட ரொம்ப சந்தோஷம் கைப்பிடி சிரிக்க கூடாது. பாத்தியா, ஒரு நாள் நான் வெட்கப்பட்டேன், நீ சந்தோஷப்பட்ட, இன்னைக்கு நான் சந்தோஷப்படுறேன், நீ வெட்கப்படுறியா, உனக்கு வேணும் அப்படி சொல்லக்கூடாது. உங்க சந்தோஷத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். ஆமென், ஆமென் சொல்லு. அதுதான் கர்த்தருடைய பிள்ளை, அதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென், அது ஆமென் அங்கீகரிங்க. அடுத்ததாக எரேமியா 23:3 வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் ஆடுகளை மீதியாய் இருப்பவைகளை தூரத்தில் இருக்கிற தேசங்களில் எல்லாம் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நிச்சயமா ஆண்டவர் எதை கொண்டு வருவாரு? எந்த தொழுவத்துக்கு ஆடை கொண்டு வரணுமோ அந்த தொழுவத்துக்கு ஆடுகளை கட்ட கொண்டு வருவேன். நீங்களும் நானும் முயற்சி பண்ணி ஒண்ணும் நடக்காது. ஆனா அவர் எந்த தொழுவை கொண்டு இந்த ஆட்டை கொண்டாந்து கட்டணும்னு நினைக்கிறாரோ அந்த ஆடு அந்த இடத்துக்கு தானா வரும். கர்த்தர் கொண்டு வருவாரு. அது தூர தேசத்துல இருந்தாலும் சரி, தூர தேசத்துல இருக்கிற இடத்துல இருந்து ஒரு டிக்கெட் போடுவாரு. போடு, எங்க போடு, கருவந்தாள் ஒரு டிக்கெட்டை போடு நினைச்சுவாரு. போட வச்சுக்க கொண்டு வருவாரு. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இங்க ஒரு சீட் இங்க வீதியா இருக்கு, ஒரு ஃபேமிலிக்கு இங்க வீதியா இருக்கு, இதுக்கு இங்கதான் வரணும். அது கருவந்தாலதான் வந்து மேன்னு கத்தணும்.
ஆமென் சொல்லுங்க. அது இங்கதான் வந்து ஆமே நல்ல மேய்ப்பரு பின்னால ஓடணும்னு தேவ திட்டம் இருக்குமானா அங்கே கர்த்தர் கொண்டு வருவாரு. அங்க கொண்டு வந்து அதை பருக பண்ணுவாரு. இங்க வந்து சும்மா 100 வருஷமா மேன்லாம் இருக்காது. இதுக்கு ஒரு நல்ல ஆமேன் சொல்லுங்க. மேன்லாம் 100 வருஷமா அது இருக்காது. அங்க ஆமேன் வந்துச்சு. அல்லேலூயா. மேன்லாம் கத்தாது. அது என்ன செய்யணும்? குட்டி போட்டு பெருகும், பருகிட்டே இருக்கும். அப்படி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன செய்யணும்? பருகி பெருகும். ஆமென். இப்ப இருக்கிற சூழ்நிலை அடுத்த வருஷத்துல இருக்காது. அடுத்த வருஷத்துல சூழ்நிலை மாறும். பழகக்கூடிய அநேகத்தை கர்த்தர் பெருக்குவாரு. அல்லேலூயா. இந்த பலூன் எல்லாம் கட்டும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் வர சொல்லியிருந்தேன். அப்போ கேட்குறாங்க, உங்க சபையில வாலிப பையர்களே கிடையாது. ஏன்னா அவங்க சபையில 12 பையன் இருக்காங்க. பாஸ்டர் ஒரு காரியம் சொன்னா எழுன்னா என்னையா நிற்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க சர்ச்சில் ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அந்த கல்யாணத்தை அவங்க சிறப்பாக செய்வாங்க. கடந்த நாட்கள் ஒரு மேரேஜுக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ணாங்க. மாப்பிள்ளை பொண்ணை மட்டும் தனியாக ஒரு குடிலுக்குள்ள வச்சு அதில் திராட்சை கொடியெல்லாம் போட்டு ஒரிஜினல் திராட்சை பழத்தெல்லாம் தொங்க விட்டு அப்படியே ஒரு வசந்த இடத்துல உட்காந்து அப்படி இருக்கிற மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணிட்டாங்க. அதை பார்த்து அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. பாஸ்ட் ஐடியா மட்டும்தான் கொடுத்தாரு. இது அப்படி போடு, இது அப்படி போடு, அதில் தொங்க விடு அப்படிங்கிறாரு. அவன் யாரா இறங்குறான், போடுறான், வைக்கிறான், அது மாத்து. அவரே ஐடியா சொல்லி அது தப்பா இருந்துச்சுன்னா மறுபடியும் எடு, எப்படி போடு. ஒரு சங்கடமே இல்லை. அப்படி செய்யறாங்க. அப்போ அவன் கேட்டான், உங்க சபையில வாலிபர்கள் இருக்காங்க, இப்ப நான் மாண்டுகளா கிடைக்க அவ்வளவு வளரும். இல்லையா? அவ்வளவு என்ன செய்யும்? வளர்ந்து ஒரு நாள் என்ன செய்யும்? இது நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில வெற்றியினுடைய ஒரே ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். என்னன்னா, ஊழியத்துல சப்போர்ட் பண்ணக்கூடிய அநேகர் எழுமுனது ஊழியத்தின் வெற்றி. அல்லேலூயா. ஏன்னா நான் அப்படி சேவை செஞ்சிருக்கிறேன், நான் அப்படி தொண்டு செஞ்சிருக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். என்னுடைய சுபாவமே அப்படி சுபாவம். அது பெருமையா சொல்லல. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறதுனால அந்த சுபாவத்தை நான் பெருமையா பேசுறேன். என்னுடைய சுபாவம்லாம் வேற மாதிரி. அல்லேலூயா. அது பிகினிங், அது முன்னாலெல்லாம் வேற மாதிரி. ஆனா கிறிஸ்து வந்த பிறகு அது வேற மாதிரி. அப்படிதான் இருக்கணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அது மாதிரி அடுத்த வருஷம் இப்படி இருக்காது. அடுத்த வருஷம் பலகி பெருகும். அல்லேலூயா. ஆனா அநேகரை தூரத்துல இருக்க ஆட்கள் எல்லாம் கொண்டு வருவார். ஆமென். சீட் இங்க வரும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு நிறைய திறந்த வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஆமென். இங்க இருக்கணுங்கிறது இங்க தான் இருக்கும். இந்த தொழுவத்துல தான் இருக்கும். வேற எங்கேயும் போகாது. அல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 37:6 வாசிப்போம். எசேக்கியேல் 37:6. நான் உங்களை நரம்புகள் சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி தோலினால் மூடி ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று என்ன செய்வீர்கள்? அறிந்து கொள். அநேகருடைய வாழ்க்கையில என்ன இல்லைன்னா நரம்பு இல்லை. என்ன இல்லை? இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு நரம்பு இல்லை. நரம்பு எங்க போச்சுன்னா அது இப்பயே போச்சு. அது மாதிரி நிறைய பேருக்கு என்ன இல்லை? மாம்சமே தேஞ்சு போச்சு. மாம்சம் இல்லை, தோல் இல்லை. எலும்பு தோளா இருக்கும் பாஸ்டர், தோல் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நரம்பை சேர்த்து ஆமென் மாம்சத்தை உண்டாக்கி தோலினால் மூடி ஒரு ஆவியை கட்டளை இடுவாரு. அப்போ பாப்பாங்க எல்லாரும், இவங்களுக்குள்ள என்ன இருக்கு? உயிர், ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. வேணுமா வேணாமா? அங்கீகரிக்காதவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் லேட்டா செய்வார். அங்கீகரிக்கிறவங்களுக்கு சடன்லியா செய்வார். அல்லேலூயா. உயிர் வந்துட்டுனா நீங்க சும்மாவா இருப்பீங்க? கொஞ்சம் போசாக்கு கொஞ்சம் ஏதாவது வந்துட்டாலே நம்ம துள்ள ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அடுத்த வருஷத்துல ஆண்டவர் செய்வார். இது இப்போ ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிடுவார். அல்லேலூயா. என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு உயிரடைய பண்ணும்போது உங்களால சும்மா இருக்க முடியாது. கடந்த நாட்கள் ஒரு காரியத்தை யோசிச்சேன். மட்டும் ஒன்றும் இல்லை, ஆனாலும் ஒரு யோசனை. நம்ம வாகனத்தில் ஒரு நல்ல ஒரு பேட்டரியை கட்டி, ஒரு லித்தியம் பேட்டரியை கட்டி அதில் இருந்து கனெக்ஷன் கொடுத்து ஒரு ஃபோன் மாதிரி முன்னால் ரெடி பண்ணி வச்சு ஒரு பேடு மாதிரி அதில் ஒரு ரெடி செட் பண்ணி கிராமங்களில் போய் போட்டு விட்டுட்டு பாட்டு பாடி சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? எங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணணும், எந்த கிராமத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அந்த கிராமத்தில் போய் எவன் அடித்தாலும் சரி, கொன்னாலும் சரி, செத்தாலும் பரவாயில்ல, அப்படி போய் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவுக்காக
சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அதுவும் இசையோட என்ன செய்யணும்? அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு, அப்படி மனசுல அப்படி ஒரு விருப்பம் உள்ளத்துக்குள்ள வந்துச்சு. ஆனாலும் ஆண்டோட ஜெபம், ஆண்டவரே அதுக்கு உண்டான எல்லா விருப்பத்தையும் கொடுக்கிற ஒரு லீடரா இருக்கும்போது அவ்வளத்தையும் செய்யணுங்களா? நீங்க செய்யுங்கய்யா, நான் ரெடி. அல்லேலூயா, நான் ரெடி. யாரு ரெடியா? நான் ரெடி. ஆமென். குடும்பம்லாம் அங்க போய் இருக்கட்டும், குடும்பத்தை ஆண்டவர் பார்த்துக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நபரா ரசிக்கப்பட மாட்டாங்க. ஒரு சத்தத்தை கேட்கிற ஒரு ஆளாவது மனம் திரும்பாது. அன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்டு திரளான ஜனங்கள் கூடி வந்தாங்க. அற்பமா இருக்க நம்ம சத்தத்தை ஒரு ஆள் வர மாட்டான், கட்டாயம் ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. நரம்பு, மாம்சம், தோல் எல்லாம் கவர் ஆனோடனே இப்ப என்ன தேவை? உயிர் தேவை. இது என்ன சம்பவம் தெரியுதா? இஸ்ரவேல் ஜனங்கள் கடனற்று போய் கிடந்தத எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லி சொல்றாரு, நீ இப்ப என்ன செய்ய? தீர்க்கதரிசன உரை அப்படிங்கும் போது அவன் சொல்றான், எல்லாம் செத்து போச்சு, அவ்வளவும் நரம்புல அங்கங்க கிடக்கு. நீங்க அதை நீங்க வேலை வாசித்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலும்போடு இருக்கிற எலும்பு எங்க கிடந்துச்சோ அங்க இருந்து வருது. அது வரும்போது ஒரு சத்தம் உண்டாச்சா, ஒரு ஆழமான சத்தமே உண்டாச்சு. அங்க பைப்ல போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அது ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப அழகா சொன்னாரு. அந்த எலும்பு எல்லாம் வந்து லாக் ஆகும்போது என்ன செய்யுது? எலும்பு இப்போ இந்த கை எலும்புன்னு வைங்களேன், இந்த கை எலும்பு இங்க இல்ல, அது எங்கேயோ கிடக்குன்னு வைங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை அங்க அறிவிக்கப்பட்ட உடனே அங்க கிடக்க எலும்பு என்ன செய்யுது? என்ன செய்யுது? வருது. அவ்வளவு ஸ்பீடா வருது. வந்து என்ன செய்யுது? இதோட ஜாயிண்ட் ஆகுது. அந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும்? அது நடக்குமா நடக்காதா? நடக்கிறதுக்கு வேதத்துல ஆதாரம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நொந்து நூலாயிட்டே இருக்கான். நடக்காதுங்கிறதுனால கர்த்தர் சொன்னாரு, இத நீ சொல்லு, இத மாதிரி நடக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல நடக்கல நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? உங்களை பார்த்தா சொல்றாரு, நரம்பு, மாம்சம், தோல் உண்டாகி உயிரை கொடுப்பாரு. அப்ப சொல்லுவீங்க, அவர் கர்த்தர். அவர் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிட்டார்ல, அவர் தாங்க கர்த்தர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. உங்களை சொல்ல வைப்பாரு. கடைசியாக ஓசியா 14:5 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 14:5, இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனனை போல என்ன செய்வான்? ஆமா, அதுக்கப்புறம் உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்னா பனியை வீச செய்வாரு, புஷ்பத்தை போல உங்களை மலர செய்வாரு. அடுத்து என்ன செய்வார்னா வாசனை வீசப்படுவார். உங்க வாசனை எப்படி இருக்குன்னா அது லீலி புஷ்பத்தை போல வாசனையா இருக்கும். உங்களை யாரெல்லாம் சி அப்படின்னாங்களோ அவங்க பக்கத்துல நீங்க போய் நின்னீங்கன்னா சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நில்லுங்களேன், இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்களேன், இன்னும் கொஞ்ச நேரம் இயேசுவை பத்தி சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பணியை பெய்ய செய்து உங்களை மலர செய்து வாசனை வீச பண்ணுவாரு. இது செய்வதெல்லாம் அவருடைய வேலை, உங்க வேலை இல்ல. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கிற போதே நீங்க எல்லாருக்கும் முன்னால போகும்போதே ஒரு வாசனை சென்று கிடையாது, நீங்க போகும்போதே ஒரு வாசனை. ஆமென். கிறிஸ்துவின் நற்கந்த வாசனை வீச பண்ணுவீங்க. அது அநேகரை ரட்சிக்கும். கவலையோட, கஷ்டத்தோட, நெருக்கத்தோட, போராட்டத்தில் இருக்கிற ஆளுக்குள்ள எல்லாம் புகுந்து அப்படியே அவங்களை சரி பண்ணிடும். ஒருத்த வாராமரு அடுத்த வருஷத்துல உங்களை வாசனை வீச செய்யக்கூடியவங்களை மாற்றுவார். நீங்க சொல்லுவீங்க, அநேகர் ஆதாயப்படுத்தி சபைகளை கொண்டு வந்திருக்க பாஸ்டர், இவங்களெல்லாம் நான் ஆதாயப்படுத்துறது பாஸ்டர், கர்த்தரை ஆதாயப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாரு, வாசனை வீச செய்வாரு. கடைசியா ஆகாய் 2:9 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாய் 2:9, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாய் அடுத்த வருஷம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இது எதுக்காக சொன்னார் தெரியுமா? 2 முறை ஆலயத்தை நொறுக்கி ஒண்ணுகளையாம ஆக்கிட்டாங்க. 3ஆவது முறை ஆலயம் கட்டப்படணும். அப்படி கட்டப்படும் போது கர்த்தருடைய வார்த்தை வருது, எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் நொறுங்கி சிதஞ்சு ஒண்ணுமில்லாம இருக்காங்க. ஆலயத்தை கட்டுற காரியத்தை குறிச்சு ஒண்ணுமில்லாம இருக்காங்க. அப்ப கர்த்தர் சொன்னாரு, இதுவரைக்கும் நீ பார்த்த சாலமோன் கட்டின ஆலயம், மற்ற எல்லாரும் கட்டின ஆலயம் எல்லாம் மகிமை பெருசா இருந்துச்சு நீ நினைச்ச. ஆனா அதை காட்டுல ஒரு மகிமை நான் பிரகாசிக்க பண்ண போகிறேன். பிந்தின ஆலயத்துடைய மகிமை எப்படி இருக்கும்னா அதை காட்டுல டாப்பா இருக்கும், அதை காட்டுல மேன்மையா இருக்கும். நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன். அங்க நீ முழங்கால் படிக்கும் போதே உன் விண்ணப்ப தேவ சன்னிதியில எட்டும். நீ அங்க போய் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தூரத்தில் இருக்கிற
அந்த ஆலயத்துல நிரம்பி இருக்கும். ஆமென். சும்மா அங்க போய் நிக்க முடியாது. இதுவரைக்கும் நான் டோக்கா காமிச்ச மாதிரிலாம் அந்த ஆலயத்துல போய் நிக்க முடியாது. போய் நின்ன உடனே நம்முடைய பெட் எல்லா காரியத்தையும் கர்த்தர் பேசுவாரு. அப்படி ஆலயம் வேணுமா? இப்ப இப்படி இருக்க மாதிரி ஆகணும். சிக்கலாய் பெருமா சார் அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஆலயத்துல எப்படி வர முடியும்? அப்படிதான் ஆக்குவார். ஆமென் சொல்லுங்க. அப்படி இருக்கணும். ஆமென். ஆமா, அப்படி இருக்கணும். அப்பனாதான் நம்ம ஒரிஜினாலிட்டியே தெரியும். ஒரிஜினாலிட்டி தெரியணும். சும்மா வெளியில மட்டும் ஊழியக்காரங்களுக்கு முன்னால மாத்திரம் ஆவிக்குரிய லெவல்ல இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு ஒரிஜினாலிட்டி தெரியணும். கோதுமை மணியா இருக்கணும், தூணா இருக்கணும். ஆமென். ஒவ்வொரு விசுவாசி அடுத்த வருஷத்துல முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதா இருக்கிற பங்கு கொள்ளலன்னா உங்க அப்படி மாத்திடுவாரு. நீங்க விழுந்தா 100 பேர் ஆவீங்க. ஏன்னா அந்த மகிமை உங்களை அப்படி ஆக்கிடும். ஒரு இடத்துல விழுந்தீங்கன்னா நீங்க விழுந்த இடத்துல புல்லு முளைக்காது, உங்களை மாதிரி 100 கோதுமை மணி முளைக்கும். போதும். 7 வசனத்தையும் அப்படியே அங்கீகரிச்சீங்கன்னா, ஆம் என்றும் ஆமென் என்று அங்கீகரிச்சீங்கன்னா, இன்னைக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இது எப்படி நிறைவேறும் நீங்க நம்புறீங்களோ அதே மாதிரி உங்க வாக்குத்தத்தமும் நிறைவேறியே தீரும். இயேசு கிறிஸ்து எஸ்ன்னு சொல்லிட்டாரு. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த வருஷ முடிவுக்குள்ள அது எஸ் உங்க கண்ணு பார்க்கும். அந்த எஸ்ங்கிறத வேத வசனத்தை அப்படி எடுத்து நீங்க பார்க்கும்போதே சொல்லுவீங்க, கர்த்தர் சொன்ன மாதிரி எனக்கு செஞ்சுட்டாருங்க அப்படின்னு அப்படி சந்தோஷப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க. நடக்கும். கண்ணை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ ஹalleluya, நன்றி நன்றி ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட், நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. ஹalleluya. கண்ணை மூடி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, எஸ் ஆண்டவர் இந்த வருஷத்துல எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற கர்த்தர் உதவி செய்தார். நான் அங்கீகரிக்கிறேன். எஸ், அதை நான் அங்கீகரிக்கிறேன். ஹalleluya. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, நீ சொல்வதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, நீ சொல்வதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்டது இந்த வசனம் ஆம் என்றும் ஆமென் என்றும் 7 வேத வசனங்களை நாங்கள் அங்கீகரித்தது போல இந்த வருஷத்துல எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் அப்படியே ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் அனைவருடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது, சிலருடைய வாழ்க்கையில நிறைவேறாமல். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே என் சபையுடனே.